தியாகு சார், இதில் அவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் நக்கீரன் பிரகாஷும் மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி ரெண்டு பேருமே சொல்கிற ஆங்கிள்ன்றது இரண்டு பக்கமே அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை ரெண்டு கூட்டணியினுடைய கட்சிகளும் கேட்குறாங்க அப்படின்றப்போ இந்த நெருக்கடியை திமுக அதிமுக எப்படி சமாளிக்கும்? அவங்க சொல்கிற அளவுக்கு தகவல்கள் எனக்கு தெரியாது. என்னால் அவற்றை உறுதி செய்யவோ அல்லது மறுக்கவோ முடியாது. ஆனால் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி என்ன நாம் பொதுவான பார்வை வேண்டும்ங்கிறத பற்றி சொல்கிறேன். இது உறுதி செய்யப்பட்ட சில தகவல்கள், அதை மட்டும் பேசுவோம். என்னென்னா, முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கு நடைபெறுகிற தேர்தல், அங்கே நமக்கு ஆதரவான ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அல்லது ஏற்கனவே இருக்கிற கட்சியை பதவி விட்டு நீக்கணும் என்று பார்ப்பதற்கு மேல் அனைத்து இந்திய அளவில் அவர்களது அதிகாரத்தை முற்றதிகாரத்தை முழுமைப்படுத்தி கொள்வதற்கான இன்னொரு படிக்கட்டாக பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவிலேயே பாஜகவை 100 விழுக்காடு மறுதளித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இதை உடைக்கிறது அவர்களுக்கு வெறும் பதவிகளுக்காக மட்டுமல்ல, அவங்க கொள்கை சார்ந்த ஒரு அறைகூவல் அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் திராவிட கருத்தியலையும் திமுக ஆட்சியையும் வீழ்த்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிறதான். தொகுதி எத்தனை மற்றதெல்லாம் இப்போ வெளிப்படையாக இப்போ பியூஷ் கோயல் வர்றாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்போ இவங்க என்ன தொகுதி, எத்தனை பேருக்கு எது வெற்றி பெற தொகுதி, எது வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசுகிறது ரொம்ப இயல்பானது. ஆனால் பேசப்படாத ஒரு செய்தி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் கையில் இருக்கக்கூடிய கருவிகள் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. இடி இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, இதெல்லாம் ஸ்டிக்கு, குச்சி. இதை தவிர கேரட் இருக்குது. இந்த கேரட்டு தான் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன கேரட்டு இந்த தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற ஆண்டில் கிடைத்த நன்கொடைகள், பெருங்குழும நன்கொடைகள், கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் 56 விழுக்காடு. இந்த ஆண்டு 85 விழுக்காடு இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இது காங்கிரஸ் பற்றி நம்ம பேசணும். காங்கிரஸ் திமுகவோட போய் பேரம் பேசுகிறாங்கன்னு. காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கிற நன்கொடையையும் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிற நன்கொடையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் திரட்டியது 2023-24 1130 கோடி. சென்ற ஆண்டு வெறும் 522 கோடி. 12 மடங்கு பாஜகவினுடைய திரட்சி. அவங்க வசூலித்திருக்கிற தொகை 12 மடங்கு திரட்டியிருக்கிறாங்க. இந்த பணமெல்லாம் எங்கே போகுது? த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி. அவங்க இவ்வளோ பணத்தை எதுக்கு திரட்டி வச்சுருக்கிறாங்க? வெறும் தேர்தலில் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு, போஸ்டர் அடிக்கிறதுக்கு என்று நம்ம நம்பினோம்னா நம்ம ரொம்ப ஏமாளிகள். இப்போ இதுக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த தொகுதி பங்கீடு இல்லை, நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். அதிகாரபூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் சென்று குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு போன சசிகலாவை சேர்த்தா கூட 2 தொகுதிக்கு பயன்படும்னு யோசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு பொது வாழ்வில் தூய்மையை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கா? அதிகாரம் கிடைக்கும்னா அசோக் இவரையும் சேர்த்துக்குவாங்க, அசோக் சவானையும் சேர்த்துக்குவாங்க, அஜித் பவாரையும் சேர்த்துக்குவாங்க, அதானி முன்னிலையில் வச்சு சரத்பவாரையும் உட்கார வச்சு உங்கள் கட்சியில் ஒரு பாதி பேரை இந்த பக்கம் அனுப்பிடுங்க, இல்லைன்னா இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். வெளிப்படையாக மிரட்டினாருங்க அமித்ஷா, வெளிப்படையாக மிரட்டினார். நாம் எப்படிப்பட்ட ஒரு கட்சியை, எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை இந்த தேர்தலில் சந்திக்கிறோம் என்று எதிர்க்கட்சிகள் விழிப்பாடு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல கூட்டணியில் அவங்க சமரசமாக போகிறது அப்படின்றது அவங்களுக்கு வெற்றியை தானே கொடுக்கும். அதான் வெற்றிங்கிறது என்னத்தில் வெற்றி நான் கேட்குறேன். தேர்தல் கூட்டணி அறிவிக்கிற கூட்டத்துக்கு பிறகு நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் வெற்றிக்கு பிறகு பேசிக்கலாம், வேண்டுமானால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட நாங்கள் வகுத்துவோம் சொன்னாரா இல்லையா? இப்போ அதை பற்றி பேசினா பியூஷ் கோயல் வர்றாரா? குறைந்தபட்ச செயல் திட்டம் பற்றி பேச வர எலெக்ஷன் நெருங்குறப்ப கூட்டு தேர்தல் அறிக்கை இல்லை, கூட்டு தேர்தல் அறிக்கை விட போகிறாங்களா? சரி, இப்போ தானே திமுகவே தேர்தல் இல்லை, அவங்களையும் தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க, சிறுத்தைகள், இடதுசாரிகள் அவங்கெல்லாம் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தொகுதி பிரச்சனை இல்லைன்னு. என்ன கொள்கை என்பதை ஒரு கூட்டு செயல் திட்டமாக வெளியிடுவார்களா? இத்தனை வருஷத்தில் நமக்கிடையில் ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம், இப்போ மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சுல்ல, இப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்களா 5 வருஷமாக?
இல்ல புரியுது எனக்கு. ஆனா இந்த இடத்துல இப்ப நீங்க கேட்க போறாங்களா இல்ல, இந்த திமுக கிட்ட இதே கேள்வியை கேட்கலாம் இல்லையா? நல்லா கேட்கலாம். நான் கேட்கிறேன். செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இல்ல கேட்கறேன். புரியுது. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, நிச்சயமா. நிறைய தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இவர்களுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு விசிகாவோ இடதுசாரிகளோ ஒரு கூட்டணி தொகுதி இல்ல, இப்ப இந்த பேசுவாங்களா? போராட்டங்கள் எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறாங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை வச்சு தான் செவிலியர் போராட்டம் நடக்குது. இவங்க கொடுத்த உறுதிமொழி தான். தூய்மை பணியாளர் போராட்டம் இவங்க கொடுத்த வாக்குறுதி தான். நேரடியாக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தான். இந்திய அரசினுடைய பாசிச போக்கு என்பது மிக முக்கியமாக வெளிப்படுவது 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பில். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பை நீங்கள் எதுக்குறீங்கன்னா சாம்சங் போராட்டத்தை எப்படி நீங்கள் அணுகியிருக்கணும்? இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த போராட்டங்களெல்லாம் அணுகிறீங்க? உங்களுக்கு இப்போ அவன் வந்து ஒரு பொய் கணக்கு கொடுக்குறான், ஜிடிபி பற்றி இந்திய அரசு பொய் கணக்கு கொடுக்குறான்னு சொல்லி வல்லுநர்கள் மட்டும் இல்லை, ஐஎம்எஃப் சொல்லுது உங்கள் கணக்கு பிழையாக இருக்குதுன்னு சொல்லுது. 48% வரைக்கும் மிகைப்படுத்தி சொல்லி நாங்கள் வளர்ச்சி பெற்றுட்டோன்னு காட்டிக்கிறாங்க. அவன் கொடுக்குற ஜிடிபி கணக்கை நம்பி நாங்கள் வளர்ச்சி பெற்றுட்டோன்னு தமிழக அரசு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? உங்களுக்குன்னு ஏதாவது சுயேட்சையான கணக்கு இருக்குதா? இல்லை. அதனால் இப்போ மக்கள் பூராவுமே ஏதோ இந்த கிரிக்கெட்டில் இவர் இவ்வளவு ரன் எடுத்தார், இவ்வளோ விக்கெட் விழுந்துச்சு மாதிரி இந்த கட்சியில் இன்னார் சேர போகிறா, இத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க என்ற இது எல்லாமே தாண்டி தான் நிற்கிறாங்க. இதில் கவனம் செலுத்துகிற நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு சுமூகமான குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நீட்டோ அல்லது மற்ற விஷயங்களே கிடையாது. அவங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்றது குறைந்தபட்ச செயல் திட்டம் திமுகவை அகற்ற வேண்டும். இல்ல கிராமப்புறத்தில் வேலை இல்லாது இருக்கிற மக்களுக்காக 2005 ஒரு திட்டம் போட்டு இடதுசாரிகள்லாம் வலியுறுத்தி ஒரு காந்தி பேரில் ஒரு குறைந்தபட்ச ஒரு உத்தரவாதம் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நடைமுறையில் அதை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு வந்து செலவான தொகையை கொடுக்கறதில்ல, தள்ளி போடுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணாங்க, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த பேரை மாற்றுறவங்க பேரை மட்டும் இல்லை, காந்திஜி ராம்ஜி ஆயிட்டார், அது ஒரு பக்கம். அதுக்கு மேலே இந்த பங்களிப்பு இருக்குல்ல, இந்திய அரசினுடைய பங்களிப்பு, அதை பாஜக ஆளுகிற ஹிமாச்சல பிரதேசத்துக்கும் உத்தரகாண்டுக்கும் நீங்க சொல்றது எல்லாமே இந்த தொகுதி பங்கீட்டுக்குள்ள எப்படி வரும்னு கேட்கிறேன். கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் நாளை கொள்கை கூட்டணின்னு பேசக்கூடாது. இதுல தேசியம் இருக்கு, ஜனநாயகம் இருக்கு. எலெக்ஷனுக்குள்ள அப்படி பார்க்க முடியாது இல்லையா உங்களுக்கு? எலெக்ஷன்ல தேர்தல்ல வெற்றி தான் அவங்க எப்படியாவது ஜெயிச்சு எப்படியாவது கொள்ளையடிக்கணும், மக்கள் பார்க்கணும். அவங்க பார்க்க கூடாதுங்கிறது இல்லை. எப்படி இவங்களுக்கு டிடிவியை போய் அவர் ஜாதி என்னன்னு பார்த்து கூட்டணி சேர பார்க்குறாங்கன்னா டிடிவி மேலே உங்கள் அரசு தானே வழக்கு போட்டுச்சு, ஊழல் வழக்கு போட்டு திகார் சிறைக்கு எது கொண்டு போனீங்க? எனக்கு புரியுது. கொள்கை ரீதியிலான அம்சத்தில் தான் ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னா வேங்கவியல் விவகாரத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு வேறையா இருக்குது, சாம்சங் போராட்டத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு வேறையா இருக்குது, தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு வேறையா இருக்குன்றப்போ அது திமுக கூட்டணி ஒரு இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படி சொல்லலைங்கிறேன். உங்கள்கிட்ட குறைந்தபட்ச பொது வேலை திட்டம் இல்லாமல் எந்த கூட்டணியும் இன்டாக்ட் கிடையாது. அது இன்ஃபேக்ட் கூட்டணி தான், இன்டாக்ட் கூட்டணி இல்லை. இப்போ என்டிஏ திமுக ரெண்டுமே வந்து இன்டாக்ட் கிடையாது. இவங்க வந்து என்டிஏ இது சமப்படுத்தலை. என்டிஏ ரெப்ரசன்ட்ஸ் ஒரு ரைட்டிங் ஃபாசிசம், ஒரு இந்து மதவெறி அடிப்படையில் நாட்டை சிதைக்கக்கூடிய ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. மசூதி இடித்ததிலிருந்து தொடங்கி, திருப்பரங்குன்றத்திலிருந்து தொடங்கி, தீய பற்ற வச்சு தமிழ்நாட்டை சாம்பலாக்க முயற்சி பண்ணுறவங்கள தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு வேணாலும் இருக்குது. அதுக்காக வேண்டி இவங்க வெற்றி பெறணும்னு விரும்பலாம், இவங்களை ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க வலுவாக இருக்கணுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்கிறத பொறுத்து இல்லை, நீங்கள் யாரோடு என்ன அடிப்படையில் கூட்டு வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் இருக்கு. அதை சரி செய்யுங்கள். ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வையுங்கள். கொள்கைக்காக நிற்கிறோம்னு அந்த கொள்கையை அடுத்தவங்கள்ட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்குள்ளேயே இவனை எதிர்த்தா கொள்கையாயிடுச்சா, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்கள் கூட்டணியிலேருந்து இந்த கொள்கைக்கு யாரை நோக்கி கேட்குறீங்க? இந்த கேள்வி யாரை நோக்கி கேட்குறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். இப்போ சிதம்பரம் போய் பார்த்துருக்கிறார். அவங்க போன தேர்தல் அறிக்கையில் எழுதினாங்க, 91 நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் குரோத்தை கடைப்பிடிக்கலை, அது பூராவுமே வந்து இருக்கிற வேலைவாய்ப்பை கெடுப்பதை அமைந்து விட்டதுன்னு போன தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் எழுதுனுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மாற்றுக் கொள்கை கொண்டு வர போகிறீங்களா? மாற்றுக் கொள்கையை வலியுறுத்துறீங்களா? இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்களே இந்த தொழிலாளர் போராட்டங்கள், இது தொடர்பாக காங்கிரஸுக்கு ஏதாவது ஒரு அதிகாரபூர்வ நிலைப்பாடு உண்டா? உங்களுக்கு ஆரவள்ளி மலைகள் தொடர்பாக கண்டன அறிக்கை விடுறாங்க, எதிர்கருத்தெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதுபோல் 1000 சிக்கல் 100 சிக்கல்கள் இங்கே இருக்கே,
அதிலெல்லாம் உங்கள் நிலைப்பாடு என்ன உங்களுக்கு? பேசலாம் தியாகு சார் ரொம்ப சுருக்கம். திரு பிரகாஷ் சொன்ன பார்வை தான் எனக்கும். இந்த 2 கூட்டணியையும் ஒன்றா சேர்த்து கருத்து கேட்பதில் பொருள் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி தொகுதி பிரச்சனையை தவிர பாக்கி செட்டில்டு. திமுக கூட்டணி ஒன்று இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியோட மற்ற கட்சிகள் சேருவதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதிமுக பாஜகவே இன்னும் உறுதியாகலை, மிச்ச கட்சிகள் சேருவதை பற்றியும் உறுதியாகலை. எனவே இதை 2ஐயும் தனித்தனியாக கேட்டு பார்க்கணும். இந்த கூட்டணி எப்படி இருக்குது, அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கூட்டணி முழு குழப்பத்தில் இருக்குது. யார் எந்த பக்கம் போவான்னு தெரியாமல் இருக்குது. இது ஏற்கனவே செட்டில்டு தான். தொகுதி மட்டும்தான் பிரச்சனை. இப்போ என்னை போன்றவர்கள் தொகுதி மட்டுமல்ல, நீங்கள் கொள்கைகளையும் விவாதிக்கணும்னு கேட்குறோம், அவ்வளோதான். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரைன் டியூமர் லெவலில் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிரைன் டியூமர் அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முடியாது.